தேவனாகி கர்த்தர் நிச்சயமாக நமக்கு நல்லவராக இருந்து இந்நாட்களில் நம்முடைய தேவைகளை சந்தித்து வழிநடத்துகிறார் என்பதை நான் கர்த்தருக்குள்ளாக நான் நம்புகிறேன். இந்த நாளிலும் நாம் கேட்ட தலைப்பை போல இயேசுவின் வருகை சீக்கிரம், நாம் ஆயத்தமா என்ற தலைப்பிலே இன்றைக்கு நாம் தேவ செய்தியை நாம் படிக்க இருக்கிறோம். இயேசுவின் வருகை சீக்கிரம், நாம் ஆயத்தமா என்ற தலைப்பிலே இந்த செய்திக்கான முதல் வசனமாக, அறிமுக வசனமாக 1 கொரிந்தியரின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வேதம் சொல்லுகிறது, இவைகள் எல்லாம் திருஷ்டாங்கமாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். நாம் ஒருவேளை சாலையில் நாம் பிரயாணப்படுவோம் என்று சொன்னால் ஆங்காங்கே நமக்கு சில அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட்டிருக்கும். அந்த அறிவிப்பு பலகையில் நமக்கு தேவையான ஒரு சில அறிவிப்புகள் நமக்கு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரு எடுத்துக்காட்டு நாம் சொல்ல வேண்டும் என்றால், இந்த சாலை குறுகிய சாலை, நாம் மெதுவாக செல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். அதே சமயத்திலே இந்த சாலையில் 100 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேலே நீங்கள் கடந்து செல்லக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கும். அந்த இடத்திலே அதற்கு நாம் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். இந்த சாலையில் நாம் முந்துவதற்கு நமக்கு வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லி நமக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த அறிவிப்புகள்லாம் எதற்காக கொடுக்கப்படுகிறது? இந்த அறிவிப்புகள் எல்லாம் நம்முடைய பாதுகாப்புக்காகவும், ஒருவேளை முன்னாடி நடந்தது போல ஒரு சில அசம்பாவிதங்கள் இனிமேல் நடக்காதபடிக்கு ஒரு பாதுகாப்புக்காக, இல்ல ஒரு நல் மனசாட்சியோடு நமக்கு வைக்கப்படக்கூடியதுதான் இந்த அறிவிப்பு பலகைகளுடைய நோக்கம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே அநேக அறிவிப்பு பலகைகளை பரிசுத்த வேதம் நமக்கு வைத்திருக்கிறது. அந்த அறிவிப்பு பலகைகள் மூலமாக நாம் ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்கிறவர்களாக இருப்பதற்கும், அல்லது வேற எந்த அசம்பாவிதங்களில் நாம் சிக்கிக் கொள்ளாதபடிக்கும் நாம் கவனத்தோடு இருப்பதற்காகவே நமக்கு வேதம் சில அறிவிப்புகளையும் எச்சரிப்புகளையும் கொண்டதாக இருக்கிறது. நாம் வாசித்த இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறது போல, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் பார்த்தோம். மத்தேயுவின் சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே நினைவில் நிற்கக்கூடிய வசனம் இது. வேதம் சொல்லிக்கிறது, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, எப்படி இருந்தார்கள் நோவாவின் காலத்துல? எப்படி எனில், ஜலப்பிரளயத்திற்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமார் வரும் காலத்திலும் நடக்கும் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். நமக்கான அறிவிப்பு பலகையில என்ன எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்குது? நோவாவின் நாட்களில் எப்படி நடந்ததோ அப்படியே நடக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு 2ஆம் வருகைக்கான எச்சரிப்பின் செய்தி என்று சொல்லி சொன்னாலே பெரும்பாலும் நாம் விரும்பாத ஒரு செய்தியாக மாறிவிட்டது. அதுதான் உண்மை. அந்த எச்சரிப்பு செய்தி நாம் கேட்கும் போது நம்முடைய இருதயத்திலே நாம் கொண்டிருக்கிற சமாதானத்தை இழக்க செய்கிறதாக இருக்கிறது. நமக்கு ஒரு பயத்தை வர வைக்கிறதாக இருக்கிறது. எனவே இது ஒரு புறத்தில் இருந்தாலும், இன்னைக்கு பரிசுத்த வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறபடினாலே இன்றைக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கிறோமா? 1 கொரிந்தியர் 10:11 நாம் வாசித்திருக்கிறோம், இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தமாக சம்பவித்திருக்கிறது. நம்முடைய வேதத்திலே நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நியாய தீர்ப்புகளும் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்முடைய கண்களுக்கு முன்பதாக காட்டின திருஷ்டாங்கமாக இருக்கிறது. இதே போல மீண்டுமாக இந்த பூமியில் சம்பவிக்கலாம் அல்லது சம்பவிக்கும் என்பதுதான் இந்த வேதாகமத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. வெளிப்படுத்தலின் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், இதோ அவர் மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் காண்பார்கள் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே,
இன்றைக்கு இந்த செய்தியை நாம் மீண்டுமாக நாம் கேட்பதற்கு நாம் ஆவலோடு இருக்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு பரிசுத்த வேதம் நமக்கு நினைவுபடுத்தக்கூடியது 3 முக்கிய பாடங்களாக இருக்கிறது. அவைகளை எங்கே இருந்து படிக்க போகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் படிக்க போகிறோம். இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கை நமக்கு நம்மை இன்றைக்கு 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்படுத்தக்கூடிய அனுபவத்தை நமக்கு கொடுக்க இருக்கிறது. சரி, முதலாவது பாடத்திற்குள்ளாக நாம் கடன் செல்வதற்கு முன்பதாக, ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து எகிப்தில் அடிமைப்பட்டிருந்த இஸ்ரவேலர்களை சுமார் 400 ஆண்டுகள் கழித்து அவர்களை வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட கானான் தேசத்தை நோக்கி அவர்களை வழிநடத்தினார். அந்த கானான் தேசத்தை நோக்கி அவர்கள் பிரயாணப்படும் போது அவர்கள் 40 வருடம் இரவும் பகலுமாக வனாந்திரத்தின் வழியாக அவர்கள் பிரயாணப்பட வேண்டிய அவசியம் ஆயிற்று. அவர்களை இரவிலே வழிநடத்தும் போது அவர்களுக்கான பாதுகாப்பாக ஒரு அக்னி ஸ்தம்பத்தையும், பகலிலே அவர்களை பாதுகாப்பதற்காக ஒரு மேக ஸ்தம்பத்தையும் கொண்டு ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த இஸ்ரவேலர்களை அற்புதமாக வழிநடத்தினார். கண்மலைகள் பிளந்தது, அவர்களுடைய தாகம் தீர தண்ணீர் கிடைத்தது. வானங்கள் பிளந்தது, அவர்களுடைய பசியார அவர்களுக்கு மன்னா கிடைத்தது. அவர்களை இச்சித்த மாமிசத்தையும் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்து வழி நடத்தினார். இவைகள் எல்லாம் இருந்தாலும் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த இஸ்ரவேலர்களை பார்க்கும்போது அவர்கள் திரள் கூட்டமாக இருக்கிறார்கள், லட்சக்கணக்கான ஜனங்களாக இருக்கிறார்கள். ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து சொல்வது என்னன்னு சொன்னா பார்க்கும்போது, அநேகர் மேலே கர்த்தர் பிரியமாய் இருப்பதில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசுவின் வருகை சீக்கிரம், நாம் ஆயத்தமா என்று சொல்லலாம் பார்க்கும்போது, இன்றைக்கு வேதம் நமக்கு ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து அநேகர் மேலே பிரியமாய் இருப்பதில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, ஏன் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து அநேகர் மேலே அவர் பிரியமாய் இருப்பதில்லை? வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட கானான் தேசத்திற்குள்ளாக எத்தனை பேர் பிரயாணப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, முதல் தலைமுறையிலே இருந்தவர்களில் 2 பேர் மாத்திரமே அந்த கானான் தேசத்திற்குள்ளாக பிரயாணப்பட்டார்கள், அதை சுதந்திரித்துக் கொண்டார்கள். காலேப் மற்றும் யோசுவா என்று சொல்லி நாம் எல்லாருமே அறிந்திருக்கிறோம். எனவே 3 முக்கிய லகுவான பாடங்களை நாம் பார்த்து நாம் கடன் செல்ல இருக்கிறோம். முதலாவது பாடம் என்ன என்று சொல்லலாம் பார்க்கும்போது, இஸ்ரவேலர்கள் ஆண்டவரை பிரியப்படுத்தாமல் போனதற்கான காரணம், அல்லது கர்த்தர் இஸ்ரவேல் மேலே பிரியமாய் இல்லாததற்கான காரணம் என்ன என்று சொல்லலாம் பார்க்கும்போது, அவர்கள் எல்லாம் கடந்த கால ஆசீர்வாதங்களை மறந்து போனார்கள். They forgot the past. அவர்கள் எல்லாம் கடந்த கால நன்மைகளை மறந்து போனவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய இந்த செய்கை ஆண்டவருடைய பிரியத்தை மாற்றினதாக இருக்கிறது, ஆண்டவருடைய விருப்பத்தை மாற்றினதாக இருக்கிறது. இஸ்ரவேலர்கள் மாத்திரமல்ல, நோவாவின் காலத்திலும் அப்படி நடந்தது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, மனுஷனை உண்டாக்கினதற்காக தேவன் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் மனுஷனுடைய கிரியைகள் நித்தமும் பொல்லாததாக இருந்தது. இஸ்ரவேலர்களுடைய நாட்களிலும் மனுஷனுடைய கிரியைகள் எல்லாம் பொல்லாததாக மாறினது. ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த கூட்டத்தின் மேலே அவர் பிரியமாய் இல்லை என்பதுதான் உண்மை. காரணம், கடந்த கால நன்மைகளை எல்லாவற்றையும் அவர்கள் மறந்து போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, ஆண்டவர் அவர்களுக்கு கடந்த காலங்களிலே அவர் என்ன செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, நான் ஏற்கனவே அறிமுகத்தில் சொன்னது போல அவர்களை மேக ஸ்தம்பத்தை கொண்டு வழி நடத்தினாரு, அக்னி ஸ்தம்பத்தை கொண்டு வழி நடத்தினாரு. வானங்கள் பிளந்தது, மன்னா கிடைத்தது. அதுக்கப்புறம் கண்மலை பிளந்தது, அவருடைய தாகம் தீர தண்ணீர் கிடைத்தது. இது எல்லாம் கிடைத்திருந்தும் அவர்கள் இன்னமும் திருப்தியற்றவர்களாக, முறுமுறுப்பை கொண்டவர்களாக இருந்தார்கள். நம்ம ஒரு பாடல் ஒன்று பாடுவோம் பாருங்க. எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள், கர்த்தர் செய்த யாவும் நமக்கு வியப்பை தரும் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஒரு வசனத்தை நாம் வாசித்து நம்ம அடுத்த பகுதிக்குள்ள நம்ம கடன் செல்வோம். நெகேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் பரிசுத்த வேதத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது, நெகேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் வேதத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமல் அவர்களிடத்தில் நீர் செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படி அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவரான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மனுஷர்கள் எவ்வளவு பாவம் செய்தாலும்
தேவன் நீடிய சாந்தம் உள்ளவராகவும் மகா கிருபை உள்ளவராகவும் இரக்கம் உள்ளவராகவும் மன உருக்கம் உள்ளவராகவும் இருந்து அவர்களை கைவிடாமல் இருக்கிறார் என்பதுதான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை. நமக்கும் அதே நிலைதான். ஆண்டவர் இன்னமும் நம்மை கைவிடவில்லை. கடந்த காலத்தில் ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் மறந்திருப்போம் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் அதை மீண்டுமாக நாம் புதுப்பித்துக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த கடந்த கால நன்மைகளை நாம் மறப்பது என்பது நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது. அது வேதம் அதை அங்கீகரிப்பது இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எல்லாருக்குமே தெரிந்திருக்கும், வேதநாயகம் சாஸ்திரியார் இவர் எழுதின சில பாடல்கள், கீர்த்தனைகள் நம்மளுடைய சீயோனின் கீத புத்தகத்திலே நமக்கு இருக்கிறது. அதுல ஒரு பாடலை பற்றின ஒரு பின்னணியை நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வேதநாயக சாஸ்திரியார் மராத்திய மன்னனான சரபோஜி மன்னரிடத்திலே அரசவை புலவராக பணியாற்றினவர். இந்த சரபோஜி மன்னர் அவருடைய அரசவையிலே அவருடைய சிம்மாசனத்துல உட்கார்ந்திருக்கும் போது இந்த வேதநாயகம் சாஸ்திரியார் அவரை மகிழ்விக்கும்படியாக இயேசுவை புகழ்ந்து பாடல்களை பாடுவாராம். சரியா? எப்பயுமே அவர் சிருஷ்டிகரை புகழ்ந்துதான் அவர் பாடுவார். அப்போ ஒரு முறை இந்த சரபோஜி மன்னர் வேதநாயக சாஸ்திரியார்ட்ட கேட்டுக்கொள்கிறார். 2 பேரும் நல்ல நண்பர்கள். என்ன கேட்கிறாருன்னு சொன்னா பாருங்க, என்னை புகழ்ந்து பாடு, என்னை புகழ்ந்து பாடு என்று சொல்லி கேட்ட நேரத்துல வேதநாயக சாஸ்திரியார் தொடர்ந்து மறுப்பு தெரிவித்தே கொண்டிருக்கிறார். இந்த மன்னர் மிகவும் அவரை வற்புறுத்துகிறார். நண்பராக இருந்தபடினாலே மிகவும் அவரை வற்புறுத்துகிறார். இந்த வேதநாயக சாஸ்திரியார் ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறார், என் அப்பனை பாடும் வாயாலே என் சொப்பனை பாடுவேனோ என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொல்றார். சரபோஜி மன்னர் ரொம்ப கோபம் வந்துருச்சு. நீ உனக்கு வேலை கிடையாது என்று சொல்லி அவரை வீட்டுக்கு அனுப்பிட்டார். வீட்டுக்கு போன பிற்பாடு அங்க உணவுக்காக மதிய நேரம் வெயில் அடித்துக் கொண்டிருக்கிறது. வீட்டுக்கு போனதும் ஒரு வாழை இலையை வெட்டி முன்னாடி போட்டுட்டு உட்காந்துட்டு மனைவிட்ட கேட்கிறேன், அம்மா சாப்பாடு இருந்தா கொண்டு வாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப சாப்பாடு கொண்டு வர்றதுக்கு பதிலா அங்க வீட்டுல என்ன கேக்குதுன்னு சொன்னா பாருங்க, அந்த அம்மா அந்த பாத்திரத்தை எடுத்து பாத்திரத்துல அந்த கரண்டியை விட்டு அந்த தேய்க்கிற சவுண்ட் அங்க கேக்குது. அப்ப இந்த சத்தம் அங்க கேட்கும் போது அதற்கு என்ன அடையாளம் என்று சொன்ன பாருங்க, வீட்டுல சாப்பாடு இல்ல அப்படின்றதுக்கான அடையாளம். அப்ப இதுக்கப்புறம் என்ன செய்யறது சொன்னா பாருங்க, வீட்டுல சாப்பாடு ஒண்ணும் இல்ல. உடனே போனாரு, இன்னும் 2-3 இலையை வெட்டி போட்டாரு, எல்லாத்தையும் கூடி வர செய்தாரு. ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சாரு. வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கிரும், சேருமையா பந்தினில் சிறியவராம் எங்களிடம். எங்களுக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்கிறீங்க, ஆனா இப்ப நாங்க சிறியவரா இருக்கிறோம், இப்பவும் நீங்க எங்க கூட வாங்க. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை, இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் மறப்பதனாலேயே எதிர்காலத்திற்கான நம்பிக்கையை நாம் இழந்து விடுகிறோம். அது ஒரு பக்கம். ஆனால் உண்மை என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது அது நம்மை ரட்சிப்பையும் இழக்க செய்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நம்மை எப்படி வழி நடத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்ப்பதற்காக வேதம் சொல்கிறது, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகி கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. இந்நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்மை சுமந்து வருகிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவர் இன்னமும் நம்மை காப்பாற்றுவார், இனிமேலும் நம்மை காப்பாற்றுவார் என்பதுதான் உண்மை. இன்னொரு வசனத்தை பார்ப்போம். உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். வேதம் சொல்கிறது, உன் தேவனாகி கர்த்தர் உன் கை கிரியைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகி கர்த்தர் உன்னோட இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே ஆண்டவர் நமக்கு எந்த குறையும் இல்லாமல் நம்மை வழிநடத்துகிறவர். சரி, இஸ்ரவேலர்களுக்கும் ஆண்டவர் இப்படிதான் வழி நடத்தினாரு. ஆனா இது எல்லாத்தையும் மறந்து போனார்கள். மோசையின் இடத்திலே முறுமுறுத்தார்கள், மோசையின் இடத்திலே அவர்கள் முரண்பிடித்தார்கள். இப்படி எல்லாம் அவர்கள் மூர்க்கம் கொண்டு ஒரு சில காரியங்களை செய்ததினாலே ஆண்டவர் அவர்கள் மேலே பிரியமாய் இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எனவே ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கும் நன்மையை செய்து கொண்டிருக்கிறார். நாமும் முறுமுறுப்பு இல்லாமலும் மூர்க்கம் இல்லாமலும் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் செய்த நன்மைகளை, கடந்த கால ஆசீர்வாதங்களை நாம் எண்ணி பார்க்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். 2வதாக நாம் பார்க்கிற பகுதி, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எதனால அந்த ஆண்டவரை பிரியப்படுத்தாம போனாங்க என்று சொல்லலாம் பார்க்கும்போது, வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய 2வது பாடம் என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, அவர்கள் தங்களுடைய சந்தோஷத்திற்காக
தற்காலிக துன்பங்களை அனுபவிக்க ஆயத்தமா இல்லை. சரியா? எதிர்காலத்துல ஆண்டவர் ஒரு சந்தோஷத்தை வச்சிருக்கிறாரு. ஆனால் தற்காலிகத்துல கொஞ்சம் கஷ்டம் இருக்குது, அதை சகிப்பதற்கு அவங்களுக்கு மனதில்லை. சரி, நமக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரா இருக்கிற இயேசு கிறிஸ்து எதிர்காலத்துல நமக்கு ஒரு சந்தோஷத்தை வச்சிருக்கிறாரா இல்லையா? வச்சிருக்கிறாரு. எல்லாருக்குமே தெரியும். நம்ம இதெல்லாம் நம்புறோம், அதுதான் நம்ம விசுவாசிக்கிறோம், அதுதான் நம்மளுடைய இலக்கு. ஆனால் நிகழ்காலத்துல துன்பம் வரும் என்று சொல்லி நமக்கு வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. எனவே அநேக உபத்திரவத்தின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிப்பார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த தற்காலிக துன்பத்தை நாம் அனுபவிப்பதற்கு நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் பழக்கப்படுத்தினவர்களாக இருக்க வேண்டும். அந்த தற்காலிக துன்பத்திலே முறுமுறுத்த கூட்டம் எல்லாம் இன்னைக்கு எங்க இல்லை என்று சொன்னா பார்ப்பது, வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட கானான் தேசத்திற்குள்ளாக அவர்கள் இல்லை. முரண் பிடித்தவர்கள் இல்லை. மோசேக்கு விரோதமாக செயல்பட்ட கூட்டம் இல்லை. ஆண்டவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் இல்லை. எல்லா சூழ்நிலையிலும் அமைதியாக கடந்து வந்தவர்கள் மாத்திரமே அந்த வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட கானான் தேசத்திற்குள்ளாக பிரயாணப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். வேதம் சொல்லுகிறது, அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரங்களாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதீர்கள் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே மோசேயினிடத்திலே முறுமுறுத்தவர்கள் எல்லாம் சங்கரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதே போல நீங்களும் என்ன செய்யாதீங்க? முறுமுறுக்காதீர்கள். முறுமுறுப்பு இருக்கும் என்று சொன்னால் நமக்கும் நியாய தீர்ப்பு இருக்கிறது. ஒருவேளை அது சங்காரமாக கூட இருக்கலாம். அவர்கள் ஏன் முறுமுறுத்தார்கள் என்று சொன்னால் பார்க்கும்போது, நிகழ்கால துன்பத்தை அனுபவிப்பதற்கு அவர்கள் ஆயத்தமாக இல்லை. விசுவாச பிள்ளைகளை, இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய வாழ்க்கையெல்லாம் ஒரு போராட்டம் கொண்ட வாழ்க்கை தான். வேதத்திலே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நாம் பார்க்கும் போது, உதாரணத்துக்கு மோசேயினுடைய வாழ்க்கையிலே போராட்டம் இருந்தது. யோசுவாவினுடைய வாழ்க்கையிலே போராட்டம் இருந்தது. நோவாவின் வாழ்க்கையிலே போராட்டம் இருந்தது. ஏனோக்கின் வாழ்க்கையிலே போராட்டம் இருந்தது. இன்னும் தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கையிலே ஏசாயா தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசி, தானியேல் தீர்க்கதரிசி, வேற எந்த சிறிய பெரிய தீர்க்கதரிசிகளை எடுத்துக்கொண்டாலும் போராட்டம் இருக்கிறது. அதே போல அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அதிலும் போராட்டம் மிகுதியா இருக்கிறது. இந்த போராட்டத்தில் ஜெயித்தவர்கள் மாத்திரமே, அல்லது துன்பங்களை சகித்தவர்கள் மாத்திரமே பரலோக தேவனுடைய சந்தோஷத்திலே இளைப்பாறும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. எனவே இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்தில் எழும்பக்கூடிய தற்காலிக துன்பங்களை நாம் அனுபவிப்பதற்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் பயிற்றுவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இஸ்ரவேலர்களோ இதை செய்வதற்கு தவறினவர்களாக இருக்கிறார்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, எபிரேயர் 12:10 நாம் பார்க்கும்போது வேதம் சொல்கிறது, அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள், இவரோ நம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே நமக்கு வரக்கூடிய துன்பம், நமக்கு வரக்கூடிய சிட்சிப்பு, நமக்கு வரக்கூடிய சோதனை, இது எல்லாம் என்ன நோக்கத்திற்காக என்று நாம் பார்க்கும்போது, இட் இஸ் ஃபார் அவர் ஓன் ப்ராஃபிட், நம்மளுடைய நலத்திற்காக, நம்முடைய பிரயோஜனத்திற்காக, நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காகவே ஆண்டவர் இப்படிப்பட்ட சில தற்காலிக துன்பங்களை நமக்கு அனுமதிக்கிறவராக இருக்கிறார். யோபின் வாழ்க்கையை குறித்து நாம் என்ன சொல்வோம் இந்த இடத்திலே? தற்காலிக துன்பத்தை அவன் மிகுதியாய் அனுபவித்தான். ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து அவன் இழந்த சந்தோஷத்தை அவனுக்கு இந்த உலகத்திலேயே ஆண்டவர் கொடுத்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய வருகைக்கென்று ஆயத்தப்படும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே தற்காலிக துன்பங்களை அனுபவிப்பதிலே நாம் எந்த விதமான தயக்கமும் இன்றி, யோபு பக்தன் சொல்வது போல, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்ற நல் நம்பிக்கையோடு அவரிடத்திலே நாம் ஒப்பு கொடுத்திருப்போம் என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அந்த சந்தோஷத்தை கொடுக்கும் போது கர்த்தர் நம்மேலே பிரியமாய் இருந்து நம்மை வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட பரம கானானிலே நம்மை சேர்ப்பார். அந்த நம்பிக்கை இந்த நாளிலே நம்மிடத்தில் காணப்படுகிறதாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, எதனால இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை பிரியப்படுத்தவில்லை? ரட்சிப்பை குறித்து அஜாக்கிரதையாக இருந்தார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிப்பை குறித்து அஜாக்கிரதையாக இருந்தாங்க. மோசே அந்த சீனாய் மலை மேலே சென்று அந்த கற்பனைகளை வாங்கி வருவதற்காக கொஞ்சம் காலம் தாமதித்தது. இந்த மோசே அங்க போயிட்டு வர்றதுக்குள்ளயும் இவர்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, ஒரு பொன்னினால் செய்யப்பட்ட ஒரு கன்றுக்குட்டி ஒன்றை செய்து
அதை தொழுகை செய்ய ஆரம்பித்தார்கள். ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து இவர்களையும் நியாயம் தீர்த்தார். எனவே யாரு உண்மையிலேயே ஆண்டவருக்காக இருக்கிறவங்க, அல்லது யார் இந்த பொன்னினால் செய்யப்பட்ட இந்த கன்றுக்குட்டியை தொழுகிறவர்கள், இவர்கள் எல்லாத்துக்குமே ஆண்டவர் என்ன செய்தார் சொன்ன பாரும்போது வேதத்திலே வாசிக்கிறோம், பூமி தன்னுடைய வாயை பிளந்து எல்லாத்தையும் அந்த இடத்திலே சங்கரித்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதாமத்திலே பதிவு செய்யப்பட்ட முதலாவது எர்த்குவேக் எங்கன்னு சொன்னா பாரும்போது எண்ணாமம் 16ஆம் அதிகாரத்திலே இருக்கிறது. எனவே இந்த பூமி வாயை பிளந்து இவர்கள் எல்லாரும் அந்த இடத்திலே யார் யார் ஆண்டவருக்கு பிரியமா இல்லையோ அவர்கள் எல்லாருமே அதுல மாண்டு போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, அது மாத்திரம் அல்ல, அவர்கள் மட்டும்தான் பிரியம் இல்லாம இருந்தாங்களா? மோசேக்கு கூட பிறந்த சகோதரியாயிருக்கிற மீரியாமும் ஆரோனும் மோசே மேலே ஒரு குற்றம் சுமத்தினார்கள். மீரியாம் ஒரு குற்றம் சுமத்தினாங்க. என்ன சொன்னாங்க சொல்லலாம் பாருங்க. அந்த மோசே என்ன செய்தான்? ஒரு எத்தியோப்பிய பெண்மணியை போய் தன்னுடைய மனைவியாக்கி கொண்டான் என்று சொல்லி அதை குறித்து முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவராயிருக்கிற இயேசு என்ன செய்தார் என்று சொன்ன பாருங்க, அந்த அம்மாவுக்கு கொடிய வாதையாகிய குஷ்டரோகத்தை கொடுத்தார். சரி, எதற்காக ஆண்டவர் இந்த ஜனங்களை அழைத்திருக்கிறார்? அடிமையான வாழ்க்கையிலிருந்து அவர்கள் விடுதலையாகி ஒரு கானான் தேசம், ஒரு செழிப்பான தேசத்திலே அவர்கள் தங்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திட்டம். அது பாலும் தேனும் ஓடக்கூடிய ஒரு செழிப்பான தேசம். அந்த இடத்திலே மிகுதியான செழிப்புகள் தங்கி இருக்கிறது. எனவே இந்த நோக்கத்திற்காக அழைக்கப்பட்ட ஜனங்களோ அந்த அழைப்பை குறித்தோ அல்லது அந்த ரட்சிப்பை குறித்தோ அந்த சுதந்திரத்தை குறித்தோ கவனம் கொள்ளாமல் பக்கத்துல நடக்கிறதை பார்த்து கொண்டு இல்லது அடுத்தவனுக்கு சம்பவிக்கிறதை பார்த்து கொண்டு நம்முடைய கவனத்தை நாம் சிதறடிக்கிறவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு அதுவும் பிடிக்காது, அதுவும் விருப்பம் இருக்காது. அதனால்தான் ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிப்பை குறித்து அஜாக்கிரதையாக இருக்கிறதுனாலே ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து பெரும்பாலுமான முதல் தலைமுறை இந்த இஸ்ரவேலர்களை அவர் தன்னுடைய கானானுக்குள்ளாக அவர் சேர்க்கவில்லை. வேதத்திலே ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொல்ல பார்ப்போம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வேதம் சொல்லிக்கிறது, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைகளுக்கு நாம் எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே முதல்ல பார்த்தோம் ஒரு அறிவிப்பு பலகை, இப்ப பாக்குற இன்னொரு அறிவிப்பு பலகை. என்னன்னு சொன்னா வரும்போது ரட்சிப்பை குறித்து நாம் அஜாக்கிரதையாக இருப்போம் என்று சொன்னால் நாம் தண்டனைகளுக்கு நாம் எப்படி நாம் தப்பித்துக் கொள்வோம். தேவ ஜனமே, வேதத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது நம்ம எப்படி இருந்தோமா? சொப்பனத்தை பார்ப்பது போல நாம் இருந்தோம். ஆனாலும் கர்த்தர் அந்த சீயோனின் சிறையிருப்பை அவர் திருப்பினார். நீ தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் சிறையிருப்பையும் ஆண்டவர் திருப்புவதற்காக அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. நாம் ஆயத்தமா என்ற கேள்வியில் நாம் பார்க்கும்போது முதல்ல ஆயத்தப்படுவதற்காக நாம் என்ன செய்யணும்னு சொல்ல ஆண்டவரை பிரியப்படுத்தணும். எப்படிப்பட்ட விதத்திலே நம்ம பிரியப்படுத்த போறோம்னு சொல்ல வரும்போது அவர்கள் கடந்த கால ஆசீர்வாதத்தை அவர்கள் மறந்தது போல இல்லாமல் நம்ம கடந்த கால ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் நம்ம எண்ணி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, அவர்களுடைய சந்தோஷத்திற்காக தற்காலிக துன்பத்தை அவர்கள் அனுபவிக்க ஆயத்தமா இல்லை. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய வாழ்நாட்டிலே தற்காலிக துன்பங்களை நாம் அனுபவிப்பதற்கு நாம் ஆயத்தமுடையவர்களாக நாம் இருப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிப்பை குறித்து அஜாக்கிரதையாக இருந்தார்கள். நாம் என்ன செய்ய வேண்டாம்? ரட்சிப்பை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் இருப்போம். ஏனென்றால் வேதம் சொல்லிடுறது, நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கலும் இப்பொழுது அது அதிக சமீபமாய் நம்மிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வருகை சீக்கிரம். நாம் ஆயத்தமா? தேவன் பெரும்பான்மையான இஸ்ரவேலர்கள் மேலே பிரியமாய் இல்லை. இன்னைக்கு பெரும்பான்மையான உலகம் மேலே ஆண்டவர் பிரியமாய் இல்லை என்று சொன்னால் அது மாறுவதற்கு ஏதுவாக நாம் மாறுவோம். நம் மேலே ஆண்டவர் பிரியமாயிருக்கட்டும். நம்மை அவருடைய ராஜ்யத்திலே கர்த்தர் சேர்க்கட்டும். இந்த நாள் இந்த செய்திக்கு நாங்க நம்மை யாவரையும் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.